இதில் கலந்து கொள்வது ஒரு பெருத்த மகிழ்ச்சி. அவ்வப்போது எங்களுடைய திரு கேரட் ஐயா சொல்லுவார், இஸ்ரேல் ஐயா மாதிரி ஒரு 4 பேர் நமக்கு என்எம்எஸ்ல இருந்தாங்கன்னா இன்னும் எழுப்புதலோடு ஜெபத்திலும் வளர்ச்சி பணிகளுக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று. முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, நானும் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எனக்கு 4 பேர்லாம் நான் எதிர்பார்க்கல, 10 பேர் வேணும். எனக்கு 10 பேரை ஆண்டவரே பண்ண. ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் தடைகளை தகர்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது விடுதலையை கொடுக்கிறார், ஜெபிக்கும் போது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த நல்ல நேரத்திலும் சகோதரர் இஸ்ரேல் ஐயா அவர்களை நான் விசேஷமாக வாழ்த்துகிறேன். அருமையான ஐயா அவர்களையும் நான் இந்த வேளையிலே வாழ்த்துகிறேன். என்னோடு உடன் பயணித்து வந்திருக்கிற திரு வெள்ளதுரை ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. 22 ஆண்டுகளுக்கு மேலே ஐஎம்எஸ்ல மிஷினரியாக இருந்து இப்பொழுது இந்த என்எம்எஸ் உடைய ப்ரமோஷனல் கோஆர்டினேட்டராக இருக்கிறார்கள். அதோடு கூட அருமையான ரெவரண்ட் கேரட் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி. இந்த வேளையில் அவர்களை நான் விசேஷமாக வாழ்த்துகிறேன். எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்டாஃப், குறிப்பாக எங்களுடைய சோஷியல் ஆக்ஷன் டிபார்ட்மெண்ட் மிஸ்ஸஸ் பாலின் இருக்கிறார்கள், அவர்களையும் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த வேளையிலும் அருமையான ராபர்ட் ஐயாவுடைய ஃபேமிலி, சாந்தி அம்மா அவர்கள், அவருடைய பிள்ளைகள், இந்த குடும்பத்தை நான் விசேஷமாக வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் ஆண்டுடைய சமூகத்தில் இங்கே கூடி நாம் இங்கே ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே இந்த ஜெபம் என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித வாழ்விலும் பலவிதமான நெருக்கங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் உண்டு. இதன் மத்தியிலும் இங்கே யாரும் பர்சனலாக ஜெபம் பண்ண வரல. தேசத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், மிஷன் ஃபீல்டுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஊழியங்கள் வளர வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம். இப்படி ஜெபிக்கும் பொழுது நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த ஜெபத்தின் ஆவியின் மூலமாக பல விடுதலைகளை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ வேதத்தில் ஒரு சிறந்த மனிதனுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வில் எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதல்ல குறிப்பாக ஒரு வசதியோடு வாழ்ந்த ஒரு மனிதன், செல்வம் நிறைந்த ஒரு மனிதர், எல்லா நிலைகளிலும் உயர்வான வாழ்விலே வாழ்ந்த ஒரு மனிதன் யோபு. அவருடைய வாழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். யோபுடைய வாழ்வை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று அந்த 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தார். அவரை பற்றி யார் வேதத்தில் ரொம்ப அழகாக அந்த வரலாறு அப்படியே அழகாக சொல்லிட்டு அதில் சொல்லும்போது அவருடைய வாழ்வு எப்படிப்பட்ட சாட்சியோடு இருக்கிறாருன்னு. இன்னைக்கு நம்ம கூட நிறைய ஒவ்வொருத்தருடைய தனி மனித வாழ்வில் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு என்று என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், ஊழியத்தில் பங்கெடுக்கிறேன், எனக்கு ஏன் பிரச்சனை, என் வாழ்வில் ஏன் போராட்டங்கள், என் வாழ்வில் ஏன் நெருக்கங்கள் என்று பல கேள்விகளோடு இன்றைக்கு வாழும் பொழுது இந்த பகுதியை நான் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு, எ சேலஞ்ச் பிட்வீன் காட் அண்ட் சாட்டன். ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் ஒரு சவால். நீ போனியா அங்கே என்னுடைய தாசனாகிய யோபுவை பார்த்தியா? பார்த்தேன். விசுவாசம் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். 8வது வசனம் கூட ரொம்ப அழகாக, கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். இன்றைக்கு பலவிதமான சோதனைகளோடு நெருக்கங்களோடு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் பல நிலைகளிலே யோபுவை போல நம்முடைய வாழ்வில் இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ யோபுடைய வாழ்வு என்ன என்று சொல்லும்போது, ஒரு மனிதனுடைய வாழ்விலே இழப்புகளை தாங்க முடியவில்லை. எதை இழப்பதற்கும் நாம் இன்னைக்கு தயாராக இல்லை. இழப்பதற்கு தயாராக இல்லாததுனால, இந்த மனம் நமக்குள்ளாக இல்லாததுனால நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் விசுவாச குறைபாடுகளுக்கு நேராக மனிதனுடைய வாழ்வு இருக்கிறது. அப்போ நம்ம இதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதல்ல யோபுடைய வாழ்விலே தன்னுடைய ஆஸ்தி யாவற்றையும் இழந்து போகிறார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போகிறார், தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, சரீரத்தில் இருக்கிற பலத்தையும் என்ன பண்ணிட்டாரு, இழந்துட்டார். அவர்கிட்ட இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு சாதாரண மனிதன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் என்னத்துக்கு உயிரோடு இருக்கணும், ஆண்டவரே என்ன எடுத்துங்கன்னு சொல்லணும். அப்போ மனைவி அதை தான் சொல்றாங்க, நீ ஆண்டவரை தூஷித்து என்ன பண்ணிடு, உன் ஜீவனை
விட்டுவிடுன்னு சொல்றார். சூழ்ந்திருக்கிற கூட்டம், துணைவியார் தன்னுடைய வாழ்வில அங்கத்தில் பாதி, அவர்களே என்ன சொல்றாங்கன்னா, நீ அவரை தூஷித்துடு, ஜீவனை விட்டுடு. அவர் சொல்ற பைத்தியக்காரி என்று சொல்லுகிறார். ஒரு புறம் மனைவி, இன்னொரு புறத்துல நண்பர். அவர் நண்பர்கள் 3 நாள் இரவும் பகலும், அந்த 2ஆம் அதிகாரம் அப்படியே தொடர்ந்து வாஸ்தவம் என்று சொன்னா சொல்ற, இரவு பகலும் 3 நாள் இருந்து நீ ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ தவறு செய்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அப்படி தவறு செய்திருக்கிறாய் என்று சொல்லும்போது பல நிலைகளிலே எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, மன உளைச்சலுக்கு நேராகவும் என்ன ஆயிடுச்சு, யோபுடைய வாழ்வு இருந்தது. இன்றைக்கு உலக வாழ்க்கை நமக்கு அப்படிதான். இழப்பதற்கு நாம் ஆயத்தம் இல்லை. ஆனால் இழந்தவைகள் மத்தியிலே நிற்கும் பொழுது, நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, மற்றவர்கள் நம்மை பழி சொல்லுகிற நிலைக்கு நேராக தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. இப்படி கவலையோடு கண்ணீரோடு இருந்த யோபு என்ன செய்தார் என்று சொல்லும் பொழுது, தன் வாழ்வை ஆராய்ந்து பார்த்தார். நான் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்ன, உங்கள் வாழ்விலே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். எப்படி உங்கள் வாழ்வை ஆராய்ந்து பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லும்பொழுது, வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரத்தை நீங்க போய் குறிப்பெடுத்துங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்துட்றேன். என்னென்ன, அவர் என்னெல்லாம் தம் வாழ்வில் ஆராய்ந்து பார்த்தார் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்படியெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இப்படியெல்லாம் யோசிப்பார்களா, இப்படியெல்லாம் என் வாழ்வை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா என்கின்ற நிலையிலே பார்க்கிறார். முதல்ல கண்ணோடு நான் ஏதாவது உடன்படிக்கை செய்ததில் தவறு செய்திருக்கிறேன்னா, என்னுடைய எதிராளி வேதனையில் கலக்கத்தில் இருக்கும் போது அதை பார்த்து நான் நகைத்திருக்கிறேனா, என்னிடத்தில் பணியாற்றுகிற மனிதனுக்கு சரியாக நான் ஊதியம் கொடுக்காமல் இருந்திருக்கிறேனா, அப்படி பல ஒரு பெரிய லிஸ்டே போடுறார். தம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இழப்புகள் வரும்போது நம்முடைய வாழ்வை நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் போகிற இடத்துலலாம் சொல்ல, நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லார் கரத்திலும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இல்லைங்க, எந்த வேலையும் எனக்கு இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்ற ஒரு வார்த்தை ரொம்ப பயன்படுத்தும் போது சாதாரணமாக நினச்சிடறோம். இருக்கிறதுல பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. தன்னுடைய கணவனை, பிள்ளைகளை பொறுப்பேற்று நடத்துகிற ஒரு குடும்பத்தை விசுவாசத்தில் நடத்துவது, எல்லா நிலைகளிலும் எல்லோரும் அக்கறையோடு பார்த்துக்கிறது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு எந்த வேலை இல்லை, எனக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது, என்ன பதவி இருக்கிறதுன்னு சொன்னால், தாய் என்கின்ற பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தகப்பன் என்கின்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இப்போ எல்லா பொறுப்பை கொடுத்திருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையும் கலக்கமும் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? சாதாரணமாக, ஆண்டவரே என்னுடைய கஷ்டத்தை மாற்றுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையை மாற்றுங்க, என் வாழ்வில் இருக்கிற துன்பத்தை மாற்றுங்கன்னு தான் கேட்குறோம். ஆனால் யாராவது ஆராய்ந்து பார்த்து, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, காரணம் என்ன, எதனால் என் வாழ்வில் பிரச்சனை, எதனால் என் வாழ்வில் இழப்பு, எதனால் என் வாழ்வில் போராட்டம், எதனால் என் வாழ்வில் கலக்கங்கள் என்றாவது ஒரு நாள் நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோபுவை போல நீங்களும் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ எப்படி நாம் யோசிக்க முடியும், எப்படி நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்க முடியும் என்று சொன்னால், கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்மால் திங்ஸ். சின்ன காரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன இழப்பு இருந்தாலும் இது ஏன் நடந்தது என்பதை நீங்கள் சின்ன காரியத்திற்கும் உங்கள் வாழ்வில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கு வேதத்தில் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு யார் என்று சொன்னால், மோசேயுடைய வாழ்வு. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள நான் அழைக்கப்படுகிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 1வது வசனத்தை வாசிங்க. செத்து ஆசிரியனா இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். நல்லா கவனிக்கணும். இங்கே அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். இஸ் an ordinary person. சாதாரணமான ஒரு மனிதன். ஒரு சாதாரணமான மனிதன் அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு முச்செடியில் தரிசனமாவாருன்னு மோசைக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர் முச்செடியில் தரிசனமாவதை மோசை கண்டு கொள்வதற்கு மோசை என்ன பண்ணாரு?
அங்கே முட்செடி வாசிங்க, அதை தொடர்ந்து. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். நல்லா கவனிக்கணும், உற்று பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்வில் இருக்கிற போராட்டத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்வில் உற்று கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். எப்போ உங்கள் லைஃப் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், முதல்ல உற்று நோக்க வேண்டும். இது என்ன பிரச்சனை, ஏன் வந்தது, எதனால் வந்தது என்பதை உற்று கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்ம சாதாரணமாக என்ன சொல்லிடுறோம், இந்த கையில் நான் இந்த ஒரு பொருளை வச்சு அந்த மிஸ் ஆயிடுச்சு, அது என்னுடைய கவனக்குறைவு, அதனால் என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை, எதனால் உடம்பு சரியில்லை, நிறைய வெளியில் தண்ணி குடிச்சிட்டேன், வெளியில் இந்த பிரச்சனை இந்த சுகவீனம், இதனால் என் வாழ்வில் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. காரணம் என்ன, எதை முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு தடை இருக்குது. என்ன தடை, எதனால் தடை, எதனால் போராட்டம், இதை ஆராய்வதற்கு நாம் ஆயத்தம் இல்லை. ஆனால் இங்கே மோசே உற்று நோக்கி கவனிக்கிறான். அவன் உற்று நோக்கி கவனிக்கும் போதுதான் என்ன தெரிந்தது, வித்தியாசம் தெரிந்தது. அப்போ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள். அந்த வித்தியாசம் என்ன, அந்த முட்செடி எரிந்து கொண்டிருந்தது, அது என்ன ஆகல, வெந்து போகவில்லை. அப்போ அவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம், இது ஏன் வெந்து போகவில்லை, நான் கிட்ட போய் பார்க்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான், அவன் கிட்ட போகும் பொழுது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. அப்போதுதான் அவருக்கு என்ன தெரியும், அது ஆண்டவர் தரிசனம் ஆகிறாருன்னு தெரியும். அப்போ ஆண்டவர் அவர் தரிசனம் ஆகிறது, அங்கே தரிசனம் ஆகும்போது இந்த மலையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான்லாம் மலைப்பகுதியில் பணியாற்றி, ஏலகிரி, ஜமுனாமுத்தூர்லாம் ஒரு 8 ஆண்டுகள் ஆயராக பணியாற்றி இருக்கிறேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடித்தமான காலங்கள் எதுன்னு சொன்னால், இந்த ஜூலைலேருந்து இந்த ஜான்வரி வரையும் தான். இந்த பிப்ரவரியிலேருந்து நீங்கள் மே மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா காய்ந்து போயிருக்கும், இலையெல்லாம் உதிர்ந்து போயிருக்கும். இந்த ஆடு மேய்க்கிறவர்கள் அந்த முட்செடியெல்லாம் பற்ற வச்சுருவாங்க. அது எரிஞ்சு அது காய்ந்து போன பிறகு புதிதாக மழை வரும்போது துளிர்த்து வருவதற்கு ஏதுவாக இருக்கும். இல்லைன்னா அந்த பழைய முட்கள் அப்படியே இருக்கும், ஆடுகளுக்கு அதனுடைய உண்பதற்கு எதுவும் கிடைக்காதுன்றதுக்காக அதை கொளுத்திடுவாங்க. அப்படி பல முறை நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். இந்த பகுதியை வாசத்துலேருந்து எனக்கு ஒரு விசுவாசம் என்னென்னா, இது ஏன் எரியுதுன்னே பார்த்துட்டு போயினே இருப்போம். இது ஏன் யார் எரிய வச்சுருப்பாங்க, இப்படி தான் மோசே ஒரு வேளை பார்த்தாரோ அப்படின்ற யோசனைகள் இருக்கும். அப்போது இது சாதாரணமாக யாரோ கொளுத்து விட்டாங்க, ஏதோ எரிகிறது என்று கடந்து போகாமல் அதை உற்று நோக்கி பார்த்ததுனால அவருக்கு வித்தியாசம் வந்தது. அவர் கிட்ட போகும்போது தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ உங்கள் வாழ்விலே உங்களுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கலக்கங்களும் வேதனைகளும் வரும் பொழுது நீங்கள் அதை உற்று நோக்கி கவனித்து, இது என்ன, ஏன் நடந்தது, எதனால் இந்த பிரச்சனை, எதனால் இந்த போராட்டம், எதனால் இந்த இழப்புகள் என்று நீங்கள் அதை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவன் கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ நிற்பது பரிசுத்தமான பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. ஆண்டவர் பேசும்போது, என் அருகாமையில் நீ வர வேண்டும் என்று சொன்னால் விட வேண்டியதை நீ விட்டு விட்டு என்னிடம் வர வேண்டும். இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்க நாம் இங்கே வந்திருக்கிறோம். முதல்ல நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். யோபு தன்னுடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்கிறார். அந்த ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவன் எவ்வளவு விசுவாசத்தோடு அவர் இருந்திருப்பார், எவ்வளவு விசுவாசம். எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரு, நான் என்ன தவறு பண்ணிட்டேன், ஏன் எனக்கு இவ்வளவு பாடு, ஏன் நான் இதை இழந்திருக்கணும், என்னுடைய எல்லா ஆசைகள் அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தாருன்றார். இந்த மனசு யாருக்கு வரும்? இவ்வளவு தாராள மனதோடு அவர் தானே எனக்கு கொடுத்தாரு, அவர் எடுத்துட்டாருன்றது அதில் ஒரு பெரிய வைராக்கியமான ஒரு விசுவாசம் அடங்கி இருக்கிறது. அப்போ அந்த வைராக்கியமான விசுவாசம் அவருக்கு இருக்கிறதுன்னா, அவருடைய மனைவியும் தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லியாச்சு, நண்பர்களும் நீ ஆண்டவருக்கு விரோதமாய் குற்றம் செய்தன்னு சொல்லியாச்சு. அப்போ அவனோடு யாரும் இல்லை, அவனோடு இருப்பது அவருடைய விசுவாசம் தான். என் ஆண்டவர் எனக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நமக்கு பிரச்சனை வந்த உடனே, ஏன் ஆண்டவரே எனக்கு சோதனை கொடுத்தீங்கன்னு கேட்டுடுறோம் இல்லையா? யோபுடைய விசுவாசம் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த சோதனை எதனால் வந்தது என்பதை ஆராய்ந்து பார்த்திருப்பீர்கள். அந்த ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை ஆழ்ந்து பார்க்கும்போது அதிலே ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார்.
அது என்ன வித்தியாசம் என்று தெரியும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், எதை விட வேண்டுமோ அதை விட்டு விட்டு என்னிடம் வா. அவர் விட்டு விட்டு வந்ததுனாலே, அவர் பாதரட்சிகளை கழட்டி எரிந்து விட்டு வந்ததுனாலே, கர்த்தர் 430 வருஷம் அடிமை தினத்திருந்த மக்களை விடுதலையாக்குவதற்கு ஒரு சாதாரண ஆடு மேய்த்தவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். நாம் எந்த ஆடு மேய்க்கல, எங்கேயும் மலைகளிலும் குண்டுகளிலும் அலையவில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் அநேகம் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய வாழ்வில் ஆராய்ந்து பார்க்க நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவரிடத்தில் விட வேண்டியதை விட்ட இடத்துல நெருங்கி வாருங்கள். நெருங்கி வரும்பொழுது ஒவ்வொருவரோடு ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு பிரச்சனை வரும்பொழுது, என் சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் நடக்கும்பொழுது நான் ஒரே ஒரு காரியத்தை தான் நான் ஆராய்ந்து பார்ப்பேன். எங்கே நான் தவறு செய்திருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு அந்த மனது இல்லை. நமக்கு நம்மை மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமாகி விடுகிறோம். ஆனால் நான் எங்கே தவறு செய்திருக்கிறேன் என்பதை யோசித்து பார்க்க, நான் போகிற இடத்துல இந்த செய்தியை குறித்து எங்கேயாவது இந்த வார்த்தைகள் வரும்போது சொல்லுகிற ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் 2013, 14, 17 வரை இந்த கம்பேஷன் இன்டர்நேஷனல் ஒரு ஃபாரின் ப்ராஜெக்டுடைய டைரக்டராக இருந்தேன். ஏறக்குறைய 450 பிள்ளைகள் டே கேர் சென்டர். அது இப்போது அந்த வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு குழந்தையும் தத்தெடுத்திருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தினமும் பால் கொடுக்கணும், தினமும் உணவு கொடுக்க வேண்டும், தினமும் வேத வசனத்தை சொல்லி அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக, ஒழுக்கத்திற்கு நேராக நடத்துவதற்குண்டான பல முயற்சிகளை அந்த ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருந்தது. அப்படி செய்யும்பொழுது இதில் ட்ராப் அவுட்டெல்லாம் நாங்கள் வரவே மாட்டாங்க பிள்ளைங்க. அதனால் இந்த ட்ராப் அவுட்டெல்லாம் எடுத்துகிட்டு புதிய பிள்ளைகள், வருகிற பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று ஒரு 40 பிள்ளைகள் எடுத்துட்டாங்க. அப்போ எடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் அந்த அப்ளிகேஷன்லாம் நான் கையெழுத்து போட்ட அன்று மாலை அந்த இதுவரை வர ப்ராஜெக்ட்டுக்கே வராத பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த பையனுக்கு உண்டான மெடிக்கல் சப்போர்ட்டை யார் கொடுக்கணும்? ப்ராஜெக்ட் கொடுக்கணும். அன்றைக்கி தான் அடுத்த நாள் வராங்க. நான் ப்ராஜெக்டில் இருக்கிறேன். ஐயா, நேற்று கையெழுத்து போட்டோம், டிபார்ச்சர் கொடுத்துட்டோம், ஆனால் நான் அப்லோட் பண்ணல. அவனுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கோஆர்டினேட்டர் சொல்கிறாங்க, இவன் இதுவரையும் ப்ராஜெக்ட்டுக்கே வரல, நீங்கள் உங்களுக்கு பணம் தேவைன்னா மட்டும் ப்ராஜெக்ட்டுக்கு வரதுக்கு ப்ராஜெக்டா? உங்கள் பையன் இங்கே வந்து இந்த ஒழுக்கம் கற்றுக் கொடுத்துக்கப்படும், உங்களுக்கு நல்ல நாங்கள் டயட்டு கொடுத்துருப்போம், அந்த பிள்ளைக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துருப்போம், அதுக்கெல்லாம் உங்கள் பையன் வரல, ஊர் சுற்றியிருந்தானே, இதுக்கு மட்டும் நாங்கள் பணம் கொடுப்பதற்கு இது இடமில்லை, தர முடியாதுன்ட்டான். அவர் என்னிடத்தில் வந்து நின்னாரு, நானும் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த ஸ்லிப் என்கிட்ட இன்னும் என் டேபிள் மேலே வச்சாங்க. 5350 ரூபாய் அவனுக்கு கட்ட வேண்டிய, அந்த குழந்தை அடிபட்டு அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பணம் 5350 ரூபாய். இன்னும் என் மனக்கண்ணில் அப்படியே இருக்குது. அது பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் போட்டு அந்த நேமில். அப்போது அன்று மாலை நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இரவு நேரம் ஒரு 11 மணிக்கு என் மகளுக்கு வீசிங் வந்துச்சு. என் மகளுக்கு நிறைய வீசிங், கண்டினியூஸ் காஃப் இருந்துச்சு. உடனே பெதஸ்தா ஹாஸ்பிட்டலுக்கு, அதே ஹாஸ்பிட்டலுக்கு என் மகளை கூட்டின்னு போகிறேன். நைட்டெல்லாம் ஆக்சிஜன் வச்சாங்க, நெப்ளைசர் கொடுத்தாங்க, ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணாங்க. குழந்தை 3 வயசு குழந்தை, கையில் வெயின் எடுத்து அதுலேருந்து இன்ஜெக்ஷன் 2 நாட்கள். அடுத்த நாள் இருந்து அதுக்கு அடுத்த நாள் இரவு அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி என்கிட்ட கொடுத்துட்டு அந்த மெடிக்கல் ஃபீஸை கட்ட சொன்னாங்க. அதில் அந்த 5350 ரூபாய் அதே ரூபாய் இருந்தது. அப்போ என் உள்ளம் உடைந்து போனது. என் மகளுக்கு இந்த பணம் கட்டுவது, என் மகள் மீது இருக்கிற அன்பு, என் மகள் என்பதனால் நான் கட்டுறேன். அது உன் பணமா? இல்லையே, உன் பணம் இல்லையே, உனக்கு பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை வந்தாலும் வரவில்லை என்றாலும் அந்த குழந்தையை நான் நேசிக்கிறேன் என்பதை ஆண்டவர் கூட பேசினார். அடுத்த நாள் நான் போய் உடனே எங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட அந்த பையனுக்கு அந்த பணத்தை கொடுங்கள் என்று சொன்னேன். அப்போ நான் அந்த சிக்னஸ் வந்தது, என் மகளுக்கு வந்தது, கர்த்தர் எனக்கு உணர்த்துவதற்காக அந்த நேரத்தில் அதை செய்தார் என்பதை உணர்ந்து கொண்டேன். இதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல சம்பவங்களை நாம் என்ன பண்ணுறதில்ல, ஏன் நடக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பது இல்லை. நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்குறார். நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரிடத்தில் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்திற்கென்று கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, a faithful man shall abound with blessings, and உண்மையுள்ளதான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களின் பெருகுவான்.
அநேக நேரத்தில் அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது, யோபுவை போல சில நேரத்தில் இழப்புகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு. இவை மத்தியிலும் விசுவாசத்தோடு இருந்து நம்மை ஆராய்ந்து பார்த்து உற்று கவனித்து நோக்கி அதே விசுவாசத்தில் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறான்ற நம்பிக்கையோடு வாழும்போது ஒரு நாள் இழந்ததை காட்டிலும் இரட்டத்தனையான நன்மைகளை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் இருதயத்தில் பல கேள்விகளோடு இருக்கலாம். இதுவரை நீங்கள் இந்த சங்கத்திற்காக, திருப்பணிகளுக்காக, ஊழியத்திற்காக ஜெபித்தீர்கள். இங்கிருந்து கடந்து செல்லும் போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் உங்கள் வாழ்வை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வாழ்வில் உற்று நோக்கி கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். சின்ன சின்ன காரியமாய் இருந்தாலும் அது ஆண்டவரோடு தொடர்பு படுத்தி உங்கள் வாழ்வை இந்த வேதத்துக்கு நேராக, பரிசுத்தத்திற்கு நேராக, நீதிக்கு நேராக உங்களுடைய வாழ்வை நீங்கள் இணைத்து பார்த்து உங்கள் வாழ்வை நீங்கள் நடத்தும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் உங்களை மேன்மையான ஒரு உயரத்தில் நிறுத்தும் பொழுது அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், சங்கீதம் 126 சொல்கிற வண்ணமாய், கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று. எனவே உங்கள் வாழ்வில் இதை இருதயத்தில் வைத்து ஆண்டுடைய சமத்தில் நீங்கள் ஜெபித்து ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ஒரு நாள் உங்களுடைய வாழ்விலும் இழந்தவைகளை கர்த்தர் இரட்டத்தனையாய் கொடுத்து, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, கர்த்தர் உங்களையும் வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நம்முடைய மத்தியில் இருக்கிற வெள்ளத்துறை ஐயா அவர்கள் ஜெபிக்க அன்போடு. ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, எங்கே 2 அல்லது 3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்கள், அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை தேவனாய் கர்த்தர் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு எங்கள் வாழ்விலே யோபுவுக்கு அருளிய இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அருளுகின்ற நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்தீர் என்று எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். அப்பா, யோபுவை போல ஆண்டவரே, நாங்களை உற்று பார்த்து எங்கள் பாடுகளிலே, பிரச்சனைகளிலே சோர்ந்து போகாதபடி, மற்றவர்களை குற்றம் சாட்டாதபடி, ஆண்டவரே எங்களை நாங்கள் உற்று நோக்கி பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொள்ளும்படியான ஒரு கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் அனுப்பின வார்த்தை வெறுமையாய் உம்மிடத்திற்கு வராது என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த வார்த்தை நிலைத்து நிற்கும்படியான கிருபைகளை தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பணிந்து கொண்டாடுகிறோம். நாங்கள் விட வேண்டியதை விட்டு உம்மிடத்தில் நெருங்கும் பொழுது இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, உம்முடைய ஊழிய அழைப்பு, உம்முடைய தரிசனத்தை, உம்முடைய சுத்தத்தை செய்கின்ற மக்களாக நாங்கள் மாற்றப்படுகிறோம் என்ற நிதர்சனமான உண்மைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு அருளி செய்த உம்முடைய ஆவியான வழியாக எங்களுக்கு அருளி செய்த அருமை GS ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஐயா அவர்களின் பொறுப்பிலே இந்த இயக்கம் வளர்ந்து பெருக அருள் தரும். இதே போல அநேகமான ஜெபக்கூடுகளை எழுப்பி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் திரு ராபர்ட் ஐயா அவர்களுக்காக, திரு சாந்தி அவர்களுக்காக, மகள் ராணிக்காக, ஹேனாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மகன் டேனிக்காக, மகள் ஹேனாவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இவர்கள் வழியாக உம்முடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திலே பவுலடிகளோடு துணை நின்ற ஆட்கள பிரிசுகளாலை போல ஆண்டவரே இயக்கத்திலும் ஆண்டவரே இந்த பகுதியும் உடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் வீட்டிலே கூடியவர்கள் சபையை பயன்படுத்துவேன் என்று சொன்னீர். அவ்விதமாக இதை வளர்ந்து பெருக, வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருக, பரிசுத்தாவின் ஆவியான ஒரு மழையை நீர் அபிஷேகத்தை ஊற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்களுக்கு அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் தனி வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், பொது வாழ்விலும், ஆண்டவரே இயக்கத்தின் பணியிலும் நாங்கள் முற்றுமுடிய உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக இரண்டத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற உண்மையுள்ள தன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு அருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்படி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆவியானவரால் இந்த வசனத்தை கைக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பணிந்து இணைந்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட, குறிப்பாக இந்த இடத்தை கொடுத்த ராபர்ட் ஐயா, சாந்தி அம்மா அவர்கள், அருமையான பிள்ளைகள், அவருடைய குடும்பங்களோடு, இதை பொறுப்பேற்று நடத்தின சகோதரி இஸ்ரேலுடைய ஊழியத்தோடும் குடும்பத்தோடும், இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களோடும் சதா காலமும் தங்கியிருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வோட் ஆஃப் தேங்க்ஸ் அருமையான ராபர்ட் அண்ணா. சோதரம், இந்த ஜெப கூடுகை கடந்த 1.5 வருட காலமாக நடத்தலாம் என்று நினைத்து கொண்டிருந்தோம். தேவனின் சித்தன்படி இன்றைய நாள் நடத்த சித்தப்படி ஏற்படுத்தின மாதம் 4ஆம் வெள்ளிக்கிழமை NMS கூடுகையின் மூலம் இந்த ஜெப கூடுகை நடைபெறும் இல்லத்தில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூடுகைக்கு வந்த அனைவருக்கும் சோதரம், நன்றி. உங்கள் அனைவருக்கும் இரவு உணவு ரெடி பண்ணியிருக்கிறது. நீங்கள் அனைவரும் இருக்கும் இடத்தில் இருக்கும் உங்களுக்கு நாங்கள் ஆகாரம் கொடுக்க விரும்புகிறோம். சோத்திரம், நன்றி. ஆமீன்.